வணக்கம். வெல்கம் டு CAPF SA 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 3. கொஸ்டின் நம்பர் 1, which of the following number will replace the question mark in the given series? நம்பர் சீரிஸை பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா SSC இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதாவது நம்பர்ல வந்து என்னன்னா இதர் அடிஷனா இருக்கும், இல்ல மல்டிபிளிகேஷனா இருக்கும், இல்ல வந்து ஸ்கொயர் ரூட்டா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் கொடுக்குற நம்பர் வந்து என்னன்னா இது வந்து அடிஷனா தான் ஃபாலோ பண்ணுது, மல்டிபிளிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுது, இல்ல வந்து என்னன்னா கியூப் தான் ஃபாலோ பண்ணுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொடுத்த நம்பரை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 91 இருக்கு, கடைசி நம்பர் 211 இருக்கு. இந்த உள்ள இருக்க நம்பர் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே வந்து என்னன்னா ஏர் வரிசையெல்லாம் இருக்கு. சரிங்களா? அதாவது 90, 110, 130, அதே மாதிரி 180 எல்லாமே ஒரு மாதிரி ஏர் வரிசை தானே இருக்கு. எங்கேயும் பெருசா வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகல. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இது அடிஷனை தான் ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேட்டர்ன் வச்சுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே மைண்ட் ஒர்க் தான். நீங்க மைண்ட்ல வந்து என்னன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சால்வ் பண்ணணும். சரி, இப்ப என்ன பேட்டர்னா அடிஷனா தான் போக போகுது. 91, ஸோ 111, அதுக்கப்புறம் 133 இருக்கு. ஸோ அடுத்து கொஸ்டின் மார்க் இருக்கு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 183, அடுத்து 211. இங்க பாருங்களேன், 91ல இருந்து 111க்கு என்ன இருக்கு, 20 ஆட் பண்ணோம்னா என்னன்னா 111 வரும். அதுக்கப்புறம் 22 ஆட் பண்ணோம் அப்படின்னா 133. அதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன் வரும், 24 போடுமே, ஏன்னா 20, 22, 24 போலாம். 133ல இருந்து நான் 24 ஆட் பண்ண 157 வரும். சரி, இது இருக்கட்டும். இருந்தாலும் பேட்டர்ன் ஃபாதர்னு பார்க்கலாம். 26 ஆட் பண்றேன். ஸோ நான் 157 26 ஆட் பண்ணனா 183 வரும். டெஃபினட்டா வருது. அதனால என்ன சொல்லிடலாம், கரெக்டான பேட்டர்ன் இதுதான் சொல்லி 157 கரெக்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா இது வந்து என்னன்னா நம்பர் சீரிஸ் பொறுத்து ஒரு பேட்டர்னா தான் ஃபாலோ ஆகும். அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு வந்து சால்வ் பண்ணா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் வேலிஸ் ஆர் வந்து என்ன மவுண்டைன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேலின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? எல்லா வேலியுமே வந்து என்னன்னா மவுண்டைன் சொல்றதுனால இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ஷன் வரும். ரைட்டா? சரி, இது வந்து என்னன்னா மவுண்டைன் அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, நோ சி இஸ் வந்து என்ன மவுண்டைன். ஸோ அதாவது மவுண்டைனுக்கும் சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் போட்டுக்கிறேன், இது வந்து சின்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? அடுத்து சம் பிளைன் வந்து என்ன சி, அதாவது இது வந்து பிளைன், இந்த பிளைன் வந்து என்ன அப்படின்னா சி கூட வந்து என்ன ஜாயின்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தது. இப்ப கன்க்ளூஷன் பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா, எப்போதும் ஒரு சிலாஜிசம் எடுத்தாங்கன்னா ஒன்னொன்னே ஒரு ஃபேமிலி எடுத்துங்க. அதாவது வேலி வந்து ஒரு ஃபேமிலி, மவுண்டைன் வந்து ஒரு ஃபேமிலி, சி வந்து ஒரு ஃபேமிலி, பிளைன் வந்து ஒரு ஃபேமிலி. ஏன் சொல்றேன்னா ஈஸியா வந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். சரி, கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சம் வேலி வந்து என்ன பிளைன் சொல்லியிருக்காங்க. எங்க பாருங்க, வேலிக்கும் வந்து மவுண்டைனுக்கு சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மவுண்டைனுக்கும் சீக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்களே சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்ல, அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா வேலிக்கும் பிளைனுக்கும் எங்கேயாவது பத்தி பேசியிருக்காங்களா? எங்கேயுமே பேசல. வேலி குடும்பத்துக்கும் பிளைன் குடும்பத்துக்கும் எதுவுமே சொல்லல. அதனால என்ன சொல்லலாம், டெஃபினட்டா இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லு, அதாவது ராங்னு சொல்லிடலாம். சரிங்களா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, நோ பிளைன் இஸ் அ மவுண்டைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோ பிளைன் வந்து என்ன அப்படின்னா மவுண்டைன். ஸோ இதை வந்து நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சொல்லவே முடியாது. ஏன்னா பிளைனுக்கும் மவுண்டனுக்கும் எங்க வந்து பேசியிருக்காங்களா? கண்டிப்பா இதுவுமே வந்து என்ன பேசல. இதை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணு வந்துச்சு, இந்த யானை மூவி பாத்துறீங்கன்னு தெரியல. அந்த மூவில என்ன இருக்குன்னா ஒரு நல்ல சீன் வரும். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன, அவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த இதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து என்ன, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது நீ ஏன்டா உள்ள வர அப்படின்னு ஒருத்தனுக்கு கேள்வி வரும். ஸோ அது நல்ல டைலாக். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட மட்டும் தான் இருக்கணும். இதுல பாருங்க, மவுண்டனுக்கும் வேலிக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு, மவுண்டனுக்கும் சீக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா விரோதி மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வந்து சொந்தக்காரனுங்க, இவங்க மவுண்டைனும் சீயும் வந்து என்னன்னா விரோதிகள். சரியா? ஆனா மவுண்டனுக்கும் பிளைனுக்கும் வந்து எதையுமே சொல்லல, வேலிக்கும் பிளைனுக்கும் எதையுமே சொல்லல. அதனால என்ன சொல்லலாம், இதையுமே வந்து என்னன்னா ராங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து சொல்லவே இல்லை அவங்க பத்தி. சரியா? தேர்ட் கன்க்ளூஷன் பாருங்க, நோ சி இஸ் வேலின்னு சொல்றாங்க. இங்க சி இருக்கு, இங்க வந்து வேலி இருக்கு. நோ சி இஸ் வேலி அப்படின்னா இது எப்படி கரெக்ட்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன், வேல்யூ வந்து எதுக்குள்ள இருக்கு, மவுண்டெயின்குள்ளதான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டானுங்க நோ சி இஸ் மவுண்டைன் சொல்லிட்டாங்க. மவுண்டைனுக்கும் சீக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்லை. அதாவது மவுண்டைன் குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கு சண்டைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மவுண்டைன் குடும்பத்துக்குள்ளதான் வேலி குடும்பம் இருக்குல்ல. அப்ப என்ன சொல்லிடலாம் டெஃபினட்டா, வேலி குடும்பத்துக்குமே வந்து என்னன்னா சி குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்ல, அவங்க ரெண்டும் சண்டை தான் இருக்கணும். ஏன்னா மவுண்டைன் குடும்பத்துக்குள்ளதான் வந்து வேலி குடும்பம் இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிலாஜிசம் பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ எதை எதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்டா வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் வந்து என்ன எடுத்து பண்ண வேண்டியது. நம்மள ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது. அப்ப கரெக்டான கன்க்ளூஷன் என்னன்னா ஒன்லி 3 கன்க்ளூஷன் மட்டும் தான் வந்து என்ன ஃபாலோ ஆகும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ செட் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ டைம் டேக்கன். ஏன்னு சொல்றேன் பாருங்களேன். இங்க 25, 3, 150 இருக்கு, 13, 7, 182. இந்த ரெண்டுமே வந்து என்ன ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அந்த பேட்டர்ன் தான் இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
25 நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன்னா வச்சுக்கலாம், என்ன வரும்? ஸோ 75 அப்படின்னு வரும். நான் 75 இன்னொரு 75 ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன வருது? 150 வரும், ரைட்டா? ஸோ இதே பேட்டர்ன்ல என்ன பண்ணணும்? 13யும் 7யும் வந்து நான் மல்டிப்ளை பண்றேன். பண்ண அப்படின்னா 91 வரும். இன்னொரு 91 கூட்டுறேன். ரெண்டையும் பண்ணனா என்ன வரும்? 182 வரும், ரைட்டா? அவ்வளவுதான் பேட்டர்ன் வந்துருச்சு. இந்த பேட்டர்னுமே வந்து நான் 4 ஆப்ஷனுக்கு நான் பார்க்கணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கறேன்னு வச்சுக்கலாம். அதாவது 5 × 8 போடுவேன். போட்டேன் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? 45 வரும். இதோட இன்னொரு 45 கூட்டுவேன். கூட்டினா என்ன ஆகும்? ஸோ 90ன்னு வரும். ஆனா நமக்கு என்ன 184 இருக்கு, அதனால இது வராது. ரெண்டாவது பாருங்க, 6 × 13 போடுவேன். ஸோ 6 × 13 போட்டா எனக்கு வரும் 78 வரும். இன்னொரு 78 கூட்டுவேன். கூட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன வரும்? நம்மளுக்கு வந்து என்னன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. இங்க யூனிட் டிஜிட்ல பாருங்களேன், 8 இருக்குல்ல, 8 கூட்டா என்ன வரும்? 16ன்னு வரும். யூனிட் டிஜிட்ல 6ன்னு வரப்போகுது. இங்க 4ன்னு இருக்கு. எதுக்கு நான் தேவையில்லாம எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு டைரக்டா சொல்லிடலாம்ல இது தப்பு அப்படின்னு. ஸோ அதனால இதுவும் வராது. தேர்டு பாருங்களேன், 10 இருக்கு, 5 இருக்கு. ஸோ என்ன வரும்? 50 வரும். 50 + 50 கண்டிப்பா 100 வரும், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால டைரக்டா என்ன சொல்லலாம்? இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்லலாம். இருந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷனுமே வந்து பார்த்தலாம். இங்க 3 இருக்கு, 4ஆல மல்டிப்ளை பண்ணா ஸோ என்ன வரும்? 4 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. நான் 3 வந்து என்ன 12, 12 + 12 என்ன வரும்? 24ன்னு வரும். ஆனா அவங்க 45 கொடுத்துரும். அதனால இதுவும் தப்பு, சரிங்களா? இப்போ கரெக்டா என்ன சொல்லிடலாம்னா தேர்ட் தான் கரெக்ட். நான் ஏன் டைம் டேக்கன் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்களேன். நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் தெரியும், சரியா? இதுக்கும் பேட்டர்னை பார்க்கணும், இதுக்கும் பேட்டர்ன். ரெண்டு பேட்டர்னும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 4லுமே அந்த பேட்டர்ன் வந்து அப்ளை ஆகாதான் பார்க்கணும். இதனால கொஞ்சம் டைம் எடுத்து வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பேட்டர்னா உங்களால வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து ஃபைன் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா இது வந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இல்ல முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்க. லாஸ்ட்ல நம்ம டைம் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கரெக்ட் மிரர் இமேஜ் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த மிரர் வந்து பிளேஸ் ரேட் எம்என் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. சரி, இதை பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா மிரர் இமேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் வந்துட்டாவே சில லெட்டர் மட்டும் ஆத்தர் வச்சுக்கணும். ஏடிஓ, ஹிம், ஹெச்ஐஎம், அதே மாதிரி வந்துன்னா யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய் வந்து இந்த மாதிரி இருந்தா டைரக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சு, சரிங்க? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மிரர் வைக்கும் போது, அதாவது எம்என் இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்குத்தா வச்சோம்னா இந்த லெட்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, அதே தான் வரும், சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏல இந்த இடத்துல மிரர் வச்சா ஏ அப்படியே தான் வரும். டி அப்படின்னு வச்சா அதே மாதிரி தான் வரும்னு சொல்ல. அதுக்காக தான் இது வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. சரி, இப்ப இங்க சி இருக்கு பாத்தீங்களா? சியோடது வந்து எந்த மாதிரி மாறும் அப்படின்னா, ஸோ சி இருக்கு, நான் சியை வந்து மிரர் வச்சேன்னா சி இந்த மாதிரி மாறிடும், சரிங்களா? இப்ப வி இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வி வந்து இங்க கொடுத்துருந்தேன். அப்ப வி என்ன ஆகாது? அப்படியே வச்சாலும் வந்து என்னன்னா அதே தான் வரும். ஸோ வி அப்படியே தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த சி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த சைடு இருக்குல்ல, ஸோ இங்க இருக்கிற சி வந்து என்ன இந்த மாதிரி வந்து என்ன மாறிடும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன மாறிடும். அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். டைரக்டா வந்து என்ன போட்டு போயிடலாம், சரிங்களா? இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது மிரருக்கான வந்து என்ன சில லெட்டர் வந்து என்னன்னா மாறாது செங்குத்தா வைக்கும்போது, அது வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கும். அப்புறம் போட்டோ அப்படின்னு பார்த்தா ஈஸியா வந்துடும். ஸோ ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதே தான் வந்து செட்டன் கோட் லாங்குவேஜ்ல கவுண்டிக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. மார்ஜினுக்கு என்ன ஃபார்ம் வரும்? இது எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். சரி, கவுண்டிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமே. அதாவது இங்க எழுதுறேன். ஸோ சி, ஓ, யூ, என், ஸோ டி, அதே மாதிரி வந்து ஒய் இருக்குல்ல. இப்ப ஒவ்வொரு லெட்டருக்குமே வந்து என்ன நம்ம போடுவோம், சரிங்க? எனக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்கான்? யூ வந்துருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ யூ வந்திருக்கு, இந்த இடத்துல எல் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து சி வந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒய் வந்திருக்கு, ஜி வந்திருக்கு, இந்த இடத்துல என் வந்திருக்கு. இங்க பாருங்களேன், ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அதாவது இந்த சி வந்து இங்க வந்துருச்சு, இந்த யூ வந்து இந்த வந்துருச்சு, ஓகேவா? இந்த என் வந்து இங்க வந்துருச்சு, இந்த ஒய் வந்து இந்த வந்துருச்சு. ஸோ இந்த ஓக்கும் எல்லுக்கும் தானே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம வந்து என்ன இந்த பேட்டர்ன் இப்ப கண்டுபிடிச்ச பேட்டர்னை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஏன்னா டைம் நமக்கு வந்து என்னன்னா கம்ப்ளீட் பேட்டர்ன் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இருக்கிற டைமுக்குள்ள எனக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டு போகணும். அதுதான் வந்து என்னன்னா ஈஸியான வே, சரியா? சரி, இப்ப என்ன இருக்கு? மார்ஜின் இருக்குல்ல. இப்ப நான் அந்த இடத்துல எழுதுறேன் எம் ஏ ஆர், ஸோ ஜிஐஎன். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா எம் வந்து என்னன்னா இங்க வரும் தெரியும், ஆர் வந்து என்னன்னா இங்க வரும் தெரியும், ரைட்டா? ஜி வந்து இங்க வரும் தெரியும், என் வந்து இங்க வரும் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன் நடுவில் இருக்கிறது இருக்கட்டும். ஆறு ஒரு லெட்டர் விட்டு எம் இருக்கான்னு பாருங்க. ஆறு ஒரு லெட்டர் விட்டு எம், அப்ப இது ரெண்டையும் வந்து எலிமினேட் பண்ணலாம். ரெண்டு இது இருக்கு. அடுத்து என்ன ஒரு லெட்டர் விட்டு ஜி இருக்கணும். ஸோ என்னன்னு இருக்கிறது ஒரே டைரக்டா போட்டு போயிடலாம். எதுக்கு தேவையில்லாம நம்ம நடுவில் எல்லாம் பார்த்துக்கிட்டு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 6th கொஸ்டின் பாருங்க. 6 ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா மீரா, ஜிக்யாசா, தருண், நைனா, சம்பவி அண்ட் அவினி சிட்டிங் அரௌண்ட் வந்து சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர், சரிங்களா? நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர் சொல்லிட்டாங்க. இப்போ சாம்பவி வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் போத் வந்து என்ன ஜிக்ஸியாசா அண்ட் வந்து அவினி. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 6 பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சர்க்குலர் டேபிள் வந்து உட்காராங்க, சரிங்களா? ஸோ நான் 6 பேருக்கான இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ 1 2 ஸோ 3 4 5 6. சரி, கொஞ்சம் இதாக தான் இருக்கும்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரிங்களா. சரி ஓகே, இப்போ 6 பேர் போட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க, சம்பவி இதை வந்து இம்மிடியேட் நெய்பரை போத் வந்து அப்படின்னா ஜிக்யாசா அந்த அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப நான் அந்த இடத்துல வந்து ஷா வச்சுக்கிறேன் சரிங்களா. ஷா வச்சுக்கிட்டு அப்படின்னா யாரு, ஸோ இந்த சைடில் வந்து நான் ஜிக் வச்சுக்கிறேன். ஸோ ஜிக் இந்த சைடு வச்சுக்கிறேன், அவனி வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போதைக்கு வைக்கணும். அதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடும் அவனி வரலாம், இந்த சைடும் ஜிக் வரலாம். பட் இப்போதைக்கு வந்து மாத்திக்கலாம். இன்கேஸ் நம்ம போடும்போது வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா மாத்தி வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்க்கலாம். தருண் வந்து என்ன செட்டிங் தேர்ட் டு த வந்து லெஃப்ட் ஆஃப் வந்து ஜிக்யாசா. இதை நீங்க நல்லா பார்க்க வேண்டியது இருக்கும். கொஸ்டின் என்ன சொல்லிட்டோம், ஃபேசிங் த சென்டர் சொல்லியிருக்கான். இவங்க சென்டரை ஃபேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு இதுதான் ரைட் சைடா இருக்கும், இதுதான் வந்து லெஃப்ட் சைடா இருக்கும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எதை பார்த்து நோக்கி இருக்குமோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இப்ப தருண் வந்து செட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வந்து, அதாவது ஜிக்யாசா இருக்காங்க, இவங்களுக்கு வந்து என்னன்னா லெஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் லெஃப்ட்னா எது, இதானே. ஸோ இங்க யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தருண் வந்து என்னன்னா இருக்கான் சரியா. இதெல்லாம் தருண் வருவான். அடுத்து என்ன சொல்றாங்க, மீரா வந்து என்ன செட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வந்து என்ன அவனி, அதாவது அவனி இருக்காங்க. ஸோ அவனிக்கு வந்து என்னன்னா செகண்ட் ரைட்ல இதானே. ஸோ இந்த இடத்துல யார் இருக்குன்னா மீரா இருக்காங்க சரியா. மிச்சம் யாரு ஒரே ஒரு ஆள் இருக்கணும், கண்டிப்பா வந்து நைனா. ஸோ நைனா அந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்கணும். நம்ம போட்டது கரெக்டா வந்துருச்சு சரியா. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு போடும்போது இப்போ ஷாங்கிட்ட வச்சுக்கு அவனி இந்த சைடு வந்துட்டு ஜிக் வந்து இந்த சைடு வச்சுன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ என்ன பண்ணா போடும்போது டக்குன்னு மாத்திட்டு வந்து ஆன்சர் பண்ணிடணும் சரிங்களா. சரி இப்போ என்ன கேட்டிருக்கேன், ஹூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த வந்து ரைட் ஆஃப் மீரா, அதாவது மீரா இருக்காங்க பாத்தீங்களா. சோ மீராவோட வந்து என்னன்னா கை வச்சு பாருங்களேன். சோ மீராக்கு அப்படியே திருப்பி பாருங்க, இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து ரைட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன கேக்குறாங்க, மீராவோட தேர்ட் ரைட் யாருன்னு கேட்கும். மீராவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். தேர்ட் ரைட் வந்து ஷா, ஓகேவா. அப்ப ஷாம்பவி தான் வந்து என்னன்னா தேர்ட் ரைட்டா இருப்பாங்க சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 7th கொஸ்டின்ஸ் பாருங்க. ஷில்பா கோஸ் டு த பார்க் எவ்ரி டே ஃபார் வாக்கிங். ஸோ ஒன் மார்னிங் வந்து ஷி ஸ்டார்டட் வாக்கிங் ஃப்ரம் ஹர் ஹோம் அண்ட் வாக்குடு வந்து என்ன 40 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்னு சொல்றாங்க. சரி இங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து என்ன பண்றாங்க, 40 கிலோமீட்டர் வந்து நார்த் நோக்கி போறாங்க. சரி இதான் வந்து நார்த். அடுத்து என்ன சொல்றாங்க, ஷி டேர்ன்டு வந்து ரைட். யோசிச்சு பாருங்களேன், இப்ப நார்த் நோக்கி நான் நிக்கிறேன்னா எனக்கு ரைட் சைடு எது, இதான ரைட்டா இருக்கும். ஸோ நான் ரைட் எவ்வளவு கிலோமீட்டர் போறேன், 60 கிலோமீட்டர் வந்து என்ன போறேன். ஸோ இவங்க வந்து என்னன்னா 60 கிலோமீட்டர் வந்து போறாங்க சரிங்களா. அகைன் ஷி டேர்ன் வந்து ரைட். யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம இந்த சைடு நோக்கி இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ரைட் சைடா இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடு. கை வச்சு பாருங்களா தெரியும். ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா வாக் 40 கிலோமீட்டர், மறுபடியும் வந்து 40 கிலோமீட்டருக்கு வந்து வந்துட்டாங்க. லாஸ்ட் ஷி டூக்கு வந்து லெஃப்ட் டர்ன். ஸோ இப்ப பாருங்களா, லெஃப்ட் டர்ன் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா எந்த டேர்ம். ஸோ இதுதான் வந்து லெஃப்டா இருக்கும், ஸோ இதுதான் வந்து ரைட்டா இருக்கும். ஏன்னா இவங்க பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன் இந்த சைட்ல இருக்கும்னால சரிங்களா. அப்ப லெஃப்ட்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஷி வாக் வந்து என்ன அப்படின்னா 30 கிலோமீட்டர் சரிங்களா. 30 கிலோமீட்டர் வாக் பண்றாங்க. ஸோ ஹவு ஃபார் இஸ் ஷீ ஃப்ரம் ஹோம். ஸோ இதுதான் வந்து ஹோம். இப்போ அவங்க வந்து இருக்குது இந்த இடம். அப்ப எவ்வளவு கிலோமீட்டர், ஆல்ரெடி வந்து இங்க பாருங்க, இது வந்து 60 கிலோமீட்டர். இதுவும் இது சேமா தானே இருக்க போகுது. இது 60 பிளஸ் வந்து 30 எவ்வளவு ஆட் ஆகுது, 90 கிலோமீட்டர். அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரி அடுத்த கொஸ்டின் போலாம். 8th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் டூ மேத்தமெட்டிக்கல் சைன் ஷுட் பி இன்டர்சேஞ்ச் மேக் வந்து கிவன் ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எப்போதும் வந்து சைன் இன்டர்சேஞ்ச் பண்றது எதிராக வந்துச்சுன்னா 4 ஆப்ஷனை பாருங்க சரிங்களா. ரேண்டமா எடுத்து நம்ம செக் பண்றத இந்த மாதிரி செக் பண்ணா ஈஸியா ஆன்சர் கொண்டு வரலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது காமன் ஆப்ஷனா இருக்கான்னு பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு. எது காமனா இருக்கு, இந்த பிளஸ் காமனா இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்து ட்ரை பண்ணிருங்க சரிங்களா. நான் ஏன் சொல்றேன்னா நிறைய வாட்டி வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து என்ன கிக் வச்சிருக்காங்க சரிங்களா. 2 காமன் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்க ஆன்சர் வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம ஏதாவது எடுத்து செக் பண்றதுக்குள்ள இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணா ஆன்சர் சீக்கிரம் வந்து. சரி சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் மைனஸ் எடுத்து வந்து செக் பண்ணிக்கலாம். இப்ப பிளஸ் மைனஸ் நீங்க எடுக்க போறீங்கன்னாவே வந்து நல்லா வந்து இந்த ஒரு பேட்டர்னை பாருங்களேன். இங்க 9 - 7 இருக்கு. இப்ப 9 7ஆல இது பண்ண என்ன வரும், 1 பாயிண்ட் வரும்ல. நம்மளுக்கு 1 பாயிண்ட்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 434 கிட்ட வரவே வராது. ஏன்னா பாயிண்ட்ல வந்துச்சுன்னா ஈக்குவல் வராதுல. அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் வராது சரிங்களா. அப்ப என்ன ஆகணும், பிளஸ் அண்ட் டிவிஷன்ஸ் கீழே தான் வந்து வரும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க போடும்போது வந்து லைக் நிறைய பேர் வந்து டக்குன்னு எழுதிட்டு ஒன்னொன்னே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல டைம் டேக்கன். அதுக்கு போல வந்து என்னன்னா லாஜிக் அப்ளை பண்ணுங்க. லாஜிக் அப்ளை பண்ணி எது வரும் எது வராதுன்னா நம்மளோட எலிமினேஷன் வந்து நிறையவே கொண்டு வந்துட்டு, அதாவது 50% சான்சஸ் கிட்ட வந்து என்னன்னா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அப்ளை பண்ணுங்க சரிங்களா. இப்ப நான் பிளஸ் டிவிஷன்ஸ் இது ரெண்டு தான் மாத்த போறோம் சரிங்களா. அப்ப என்ன வரும், 75 இருக்கு ரைட். ஸோ 75ல வந்து என்ன டிவிஷன் ஆகும், 15 வரும் ரைட்டா. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். கிராஸ் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, 27 இருக்கட்டும். கிராஸ் எந்த சேஞ்ச் இல்லாம மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதுல இருந்ததுன்னா பிளஸ் வரும். ஸோ கிராஸ் அப்படியே தான் இருக்கும். இப்ப 135 டிவிஷன்ஸ் வந்து என்னன்னா 3 வரும். ஸோ -10 வரும். டிவிஷன் இடத்துல பிளஸ் வரும். அதுக்கப்புறம் 189 டிவிஷன்ஸ் வந்து 63 ரைட்டா. ஸோ ஈக்குவல் 434 வரணும். சரி இப்ப என்ன பண்ணலாம், இங்க பாருங்களேன், 75 நம்ம 15ஆல அடிச்சோன்னா என்ன வரும், 5. ஏன்னா 5 15 75 வரும். 135 3ஆல அடிச்சோன்னா என்ன வரும், 45 அடியாகும் ரைட்டா. இப்ப 180 63ஆல அடிச்சோம் அப்படின்னா 3ஆல வந்து 63 × 3 வந்துட்டு 189 வரும் ரைட்டா.
சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 × 27 இருக்குல்ல, இது நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வேணும்? ஸோ 5 × 27 135 வரும், ரைட்டா? ஸோ 7×5 ஆமா 7×30 ஆமா 30 135 அப்படின்னு வரும் சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இங்க -9 இருக்கும், இங்க ஒரு +7 இருக்கும். அடுத்து இந்த 7ஓட என்னன்னா 45 வந்து என்ன ஆட் ஆகணும், -10 இருக்கு, பிளஸ் வந்து 3 இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும், 45 இது 7 மல்டிப்ளை பண்ணா 315 வரும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபாஸ்டா வந்து மல்டிப்ளை. இப்போ 135ல இருந்து 9 கழிச்சேன் அப்படின்னா 126ன்னு வரும். பிளஸ் என்ன இருக்கு 315 இருக்கு, ரைட்டா? 315 அதுக்கப்புறம் என்ன அந்த 10ல இருந்து வந்து 3 போச்சு அப்படின்னா 7ன்னு வரும், ரைட்டு? ஏன்னா இது ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கேன், 441 -7 இதை கழிச்சு அப்படின்னு பார்த்தா 434 வரும். ஸோ ஈக்குவலண்ட் வந்து நம்மளுக்கு 434 வரதுனால இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு போட்டுடலாம் சரிங்களா? சைன் இன்டர்சேஞ்ச் பண்ற இடத்துல வந்து நிறைய வாட்டி என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கரெக்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா? நான் சொல்லல 100% இருக்குன்னு சொல்லல, பட் சம்டைம்ஸ் வந்து என்ன இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கேட்கும் போது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுலயே அது லாஸ்ட் லெவல் வந்து என்ன கொடுக்குற மாதிரி சான்சஸ் இருக்கு. ஸோ வாட் எவர், பட் புரிஞ்சுக்க இந்த பேட்டர்லாம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணுவோம் சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 9th கொஸ்டின்ஸ் பாருங்க, ரிலேஷன்ஷிப் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன பாருங்களா, அனிமல் இருக்கு, கேட் இருக்கு அண்ட் டாக்ஸ் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் அனிமல் வந்து என்ன ஒரு கிங்டம் சரியா? அதுக்குள்ள வந்து என்ன கேட் இருக்கும், அதுக்குள்ள டாக் இருக்கும் சரிங்களா? இது ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் கிடையாது, டாக் வேற கேட் வேற. ஸோ இது வந்து என்ன வெர்சஸ் மாதிரி இருக்கும், அதனால வந்து என்ன உள்ள கனெக்ட் பண்ண முடியும். அப்ப கரெக்டான ஆன்சர் இதுதான் வரும் சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ 10th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, a paper is folded and cut as shown below சொல்லிட்டு how will it appear when வந்து unfolded. எப்போதும் வந்து என்ன ஒரு பேப்பர் வந்து என்னன்னா ஃபோல்டிங் ரிலேட்டடா கொஸ்டின் வந்து வச்சுக்கலாம். மறைமுகமா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கான வந்து என்னன்னா மிரர் இமேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி இந்த மிரர் இமேஜ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இருக்கு, என்ன பண்றாங்க, இந்த சைடு வந்து என்னன்னா ஒரு பேப்பர் மாதிரி வச்சுக்கலாம், கையில ஒரு துணி ஷீட் மாதிரி வச்சிருக்கீங்க. என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதை வந்து என்ன மடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த சைடு மடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மடிச்சதுக்கு அப்புறம் இந்த இந்த பாட்டு மட்டும் இருக்குல்ல, இப்ப இந்த பாட்டு மட்டும் இருக்குல்ல, இதை என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து என்ன மடிக்கிறீங்க. இப்ப என்ன இருக்கும், இந்த பாட்டு மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும் சரிங்களா? இந்த பாட்டை வந்து ஒரு குண்டீசியை வச்சு வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி சில டயக்ராம் மாதிரி வரையறீங்க. இப்போ வந்து என்னன்னா அது பேப்பர் தானே, பின்னாடி வந்து தொலை வந்துடும் சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்கன்னா ஃபுல் சைடுமே வந்து இந்த மாதிரி வந்து என்னன்னா வரைஞ்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எந்த மாதிரி நம்ம திருப்பணுமோ, அதாவது எந்த மாதிரி மடக்கணுமோ அதே பேக்வேர்ட்ல தான் வரணும் சரிங்களா? அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து பேப்பர் அன்ஃபோல்டிங் பொறுத்த அளவுக்கு. நீங்க எப்படி மடக்கணுங்களோ அதே தான் பேக்வேர்டு வரணும் சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோபர் நோலன் மூவி தான், எப்படி போனீங்களோ அதே மாதிரி பேக்வேர்ட்ல வந்து என்னன்னா வந்துட்டு இருக்கும். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் இந்த மாதிரி தான் நான் வருவேன். இப்படி வரும்போது என்ன ஆகும், இங்க வந்து என்னன்னா மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மிரர் வந்து என்னன்னா வச்சனா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க வந்து மிரர் என்ன அப்படிதான் இருக்கும் சரிங்களா? ஆனா இங்க இருக்கிற இது வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்துடும், ரைட்? ஸோ இங்க இருக்கிற டைரக்ஷன் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா நான் மிரர் வைப்பேன். ஸோ மிரர் வந்து என்னன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த சைடு, ஸோ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னன்னா 0 இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் மேல இருக்குது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைரக்ஷன் இருக்கிற டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடும் சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கான இது வந்து என்ன இந்த மாதிரி மாறிடும், ஏன்னா இங்க வந்து வைக்கும்போது. சரி, அதே மாதிரி பேட்டர்ன்ல இது இங்க மாறும். ஸோ இது வந்து என்னன்னா இங்க வரும். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன ஆகும் அப்படியே தான் வரும் சரிங்களா? இப்படி இருக்கிற ஆன்சர் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். கரெக்ட் சீன் இது மட்டும் தான் சரியா? நல்லா பாத்துக்க, நம்மளுக்கான பேட்டர்ன் பேப்பர் அன்ஃபோல்டிங் கேட்டாவே அவன் என்ன கேட்க வரான் அப்படின்னு பார்த்தோன்னா மிரர் வந்து என்னன்னா உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு கேட்கிறான். ஸோ அதுதான் ரெண்டு சைடுமே, அதாவது என்னன்னா உங்களுக்கு வெர்டிகலாவும் தெரியணும், ஹரிசாண்டலாவும் வந்து என்னன்னா ஒரு மிரரை எப்படி வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சா இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து ஈஸியா போகுது சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 11. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 டிஃபரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் வந்து ஷோன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோவிங் வந்து 5. 5க்கு ஆப்போசிட்ல வந்து என்ன வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்கல்ல. இது சால்வ் பண்றது ஈஸியான மெத்தட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இது செகண்ட் டயக்ராம், இது வந்து என்ன தேர்ட் டயக்ராம். இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 டயக்ராமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இதுல ரெண்டையும் காமனா ஏதாவது இருக்குன்னு பாருங்க. 6 காமனா இருக்கு, இங்கேயும் 6 காமனா கிராஸ் பண்ணிருங்க. இங்க 3 காமனா இருக்கு, இங்க 3 காமனா இருக்கு, கிராஸ் பண்ணிருங்க. எதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோமோ கிராஸ் பண்ணதுக்கெல்லாம் அப்புறம் ரிமைனிங் இருக்கிற பாருங்க, இங்க 5 இருக்கு 2 இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், டைரக்டா 5க்கு ஆப்போசிட் வந்து 2 அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பேருக்கு வந்து டவுட் வரும், இதுல 2 இது வந்து கிராஸ் ஆயிடுச்சு, சம் இதுக்கெல்லாம் வந்து 1 மட்டும் கிராஸ் ஆகுதுன்னா அது எப்படி பண்றதுன்னு வரும்ல. அது என்ன பண்ணுங்கன்னா இப்ப 2க்கும் 3க்கும் வந்து பாருங்க, எது சேமா இருக்குன்னு பாருங்க. 2 மட்டும் தான் வந்து என்னன்னா சேமா இருக்கா. ஸோ 2 மட்டும் தான் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராஸ் போட்டுக்கு நம்ம எந்த இடத்துல கிராஸ் போடுறோமோ அதுல இருந்து வந்து கிளாக் வைஸ்ல வந்து நீங்க திருப்பணும் சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, எதுல கிராஸ் போடுமோ ரெண்டு டயக்ராம் எடுக்கிறீங்க, 2 டயக்ராம்ல வந்து என்னன்னா ஒரு இது மட்டும் தான் கிராஸ் ஆகுதுன்னா எங்க கிராஸ் போறீங்களோ அதுல இருந்து நீங்க கிளாக் வைஸ் வந்து எடுக்கணும் சரிங்களா? இப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் டயக்ராமோட இதுல வந்து என்னன்னா 2 கிராஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு,
6 இருக்கு, அடுத்து வந்து 3 இருக்கு. சில கிளாக் வைஸ் இப்படி தானே போகும். ஸோ அதுக்கப்புறம் இங்க பாக்குறேன் தேர்ட் டயக்ராம் இருக்கு. தேர்ட் டயக்ராம்ல வந்து என்னன்னா நான் 2 கிராஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 1 இருக்கு, அடுத்து 4 இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா 6க்கு ஆப்போசிட் 1ன்னு சொல்ல வரேன், 3க்கு ஆப்போசிட் வந்து 4. நம்மளுக்கு தெரியும் ஒரு பகடையில மொத்தம் 6 பக்கம் இருக்கும் சரிங்களா. 6 பக்கத்துல ஆல்ரெடி நம்ம 4 பக்கம் கொண்டு வச்சிட்டோம். மிச்சம் என்ன பக்கம் இருக்கும்? 5 தான் இருக்கும். 5க்கு வந்து என்னன்னா 2 தான் இருக்கும். ஏன்னா மிச்சம் ரிமைனிங் அதானே இருக்கு போது. 2க்கு வந்து 5 இருக்கும், இல்ல 5க்கு வந்து என்னன்னா ஆப்போசிட் 2 இருக்கும். இந்த வேல வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். டைரக்டான ஆன்சர் வந்து 2 தான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 12th கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து என்ன டஃபா இருந்தது. சர்டன் கோட் லாங்குவேஜ்ல வந்து டூயிங் கொடுத்துட்டாங்க, ஜீப்ரா வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்டோம் வந்து எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சரி, இதுல என்ன பேட்டர்னை வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது DOING இருக்கு வந்தீங்கன்னா, இந்த டூயிங்கோட இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா டிக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ எப்போதும் வந்து என்னன்னா ஆப்போசிட் மீன்ஸ் சில பேர் என்ன சொல்றாங்க ஏக்கு ஆப்போசிட் ஜெட் வரும், அதாவது ஏ ஆப்போசிட் ஜெட் இருக்கு, ஸோ பிக்கு ஆப்போசிட் வந்து ஒய் வரும். இந்த மாதிரி பார்க்கணும் சரிங்களா. நீ ஆப்போசிட் பார்க்கும்போது ஏக்கு இருக்கு, இப்ப டி இருக்குன்னு வச்சுக்கலாம், டிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஸோ டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன டிக்கு ஆப்போசிட்ல வந்து டபிள்யூ இருக்கு சரிங்களா, அதை எழுதணும். அடுத்து ஓ இருக்கு பார்த்தீங்களா, ஓவோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு, எல் இருக்கு சரிங்களா. ஓக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னா எல் இருக்கு. அடுத்து என்ன வரும் பாருங்க, ஐ இருக்கு. ஸோ நான் ஐயோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இருக்கு சரிங்களா. ஐக்கு ஆப்போசிட் 6 இருக்கு. அடுத்து என், என்னோட ஆப்போசிட் வந்து என்னன்னா எம் ரைட்டா. ஸோ என்னோட ஆப்போசிட் எம். ஜி இருக்கு பாத்தீங்களா, ஜியோட ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வரும். சரி, இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டபிள்யூ எல் ஆர் எம் டி வந்துருச்சுல. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், +5 பண்ணணும், இதுல +5 பண்ணணும், மிச்சத்துக்கு எல்லாத்தையுமே +2 தான் பண்ணணும். +2 இதுல +2 பாருங்களேன். டபிள்யூ இருக்கு. ஸோ நான் டபிள்யூல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா +2 வந்து நான் ஆட் பண்றேன். +2னா 24 25 வரும். ஸோ +2 டபிள்யூ ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ டி இருக்கு, டிக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா சாரி +5ல, ஸோ டபிள்யூக்கு அப்புறம் +5னா 24 25 26 26க்கு அப்புறம் ஏ வரும். இதான் வந்து என்னன்னா 27, இது வந்து 28. ஸோ 28வது நம்பர் என்ன, பி தான். ஆன்சர் வந்து என்னன்னா பின்னு வரும் ஓகே. அதே மாதிரி நீங்க எல்லுக்கு வந்து என்ன +5 ஆட் பண்ணுங்களேன். எல் இருக்கு, எல்லுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எம் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஓ பி கியூ வரும். ஸோ கியூ தான் வந்து என்னன்னா +5, அதாவது எல்ல இருந்து நம்ம +5 ஆட் பண்ணோம் அப்படின்னா கியூ வரும் ரைட்டா. அதே மாதிரி வந்து என்னன்னா ஆருக்கு ஆட் பண்ணோம் டி வரும். ஸோ எம்முக்கு ஆட் பண்ண ஓ வரும், டிக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், பி வரும் ரைட்டா. ஸோ டீல இருந்து பாருங்க, டி இங்க இருக்கு, நம்ம வந்து என்னன்னா 2 ஆட் பண்ணோம் யூ வி. ஸோ 22வது நம்பர் வந்து வரும். ஸோ இதே பட்டன் கரெக்டான ஆன்சர் டூயிங்க்கு என்ன இருக்கு, பிக்யூ டிவி டிஓவி. ஸோ தான் பிக்யூ வந்து டிஓவி. இந்த பேட்டர்ன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த நம்பருக்குமே பார்க்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஸ்ட்ரோமுக்கு பார்க்கணும் சரிங்களா. இப்போ எஸ் டி ஓ ஆர், ஸோ எம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், எஸ்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. எஸ்ஸுக்கு ஆப்போசிட் வந்து ஹச். டிக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், டிக்கு ஆப்போசிட் வந்து என்ன ஜி இருக்கும். ஸோ ஓ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓவோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இருக்கு ரைட்டா. அதே மாதிரி வந்து என்னன்னா ஆறு இருக்கு, ஆருக்கு ஆப்போசிட் வந்து ஐ, எம்முக்கு ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா என். இப்போ ஹச் ஜி எல் ஐஎன். இதுல இருந்து என்ன பண்ணணும், +5 ஆட் பண்ணுவோம், +5 ஆட் பண்ணுவோம், அடுத்து +2 ஆட் பண்ணுவோம், +2 ஆட் பண்ணுவோம், அடுத்து வந்து +2 ஆட் பண்ணுவோம். ஸோ இது ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பண்ணுறோம். இப்போ ஹச்ல இருந்து நான் +5 ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வரும் ரைட்டா. ஜில இருந்து நான் +5, ஸோ ஜி இங்க இருக்கு, இதோட நான் +5 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், எல் வரும் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா எல் வரும். அடுத்து எல்ல இருந்து 2 லெட்டர் ஆட் பண்ண என் வரும். ஸோ ஐல இருந்து 2 லெட்டர் ஆட் பண்ண கே வரும். அடுத்து என்ல இருந்து 2 லெட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என். ஸோ ஆமா ரைட், எல் என் இது என், என்ல இருந்து 2 லெட்டர் இருக்குன்னா பி வரும் சரிங்களா. இப்போ டைரக்டா என்ன சொல்லலாம், MLNKP. ஸோ MLNKP இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன் சொல்றேன்னா இவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்னை பார்க்கணும், அப்போசிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் +5 +5 +2 +2 போறதுனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஸோ இதை வந்து என்னன்னா இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 13th கொஸ்டின் சிலாஜிசம். என்ன சொன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம் ஷெல் வந்து என்ன அப்படின்னா பெப்பிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போனா சம் ஷெல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பெப்பிள்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் வந்து என்ன ஷெல்னு எழுதிக்கிறேன் ரைட்டா. ஷெல். அதே மாதிரி வந்து என்ன இந்த இடத்துல வந்து என்ன பெப்பிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் ரைட். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். சம் அதாவது ஆல் பெப்பிள்ஸ் ஆர் ராக்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லா பெப்பிளுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ராக் அப்படின்னு சொன்னால இந்த மாதிரி வரும் ரைட். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ரொம்ப இது வந்து ஷெல் ஒரு ஃபேமிலி, பெப்பிள் ஒரு ஃபேமிலி, ராக் ஒரு ஃபேமிலி. இப்போ கன்க்ளூஷன் வருமே, நோ ஷெல் இஸ் அ ராக்னு சொல்றாங்க. அதாவது நோ ஷெல் இஸ் அ ராக்னு சொல்ல முடியுமா, கிடையவே கிடையாது. அதாவது ஷெல் ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஷெல் ஃபேமிலிக்கும் பெப்பிள் ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இருந்து இந்த எல்லா பெப்பிளுமே வந்து ராக்குள்ள இருக்கிறதுனால ராக்குக்கும் ஷெல்லுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராக் எல்லாத்தையும் தான் வந்து என்னன்னா பெப்பிள் உள்ள வச்சிருக்கு சரிங்களா. ராக்குக்குள்ளதான் பெப்பிள் இருக்கிறனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் சொல்லுவேன். அப்ப நோ ஷெல் இஸ் ராக் அப்படின்னு வந்து உங்களால சொல்ல முடியாது கண்டிப்பா சரிங்களா. ஏன்னா இதுக்கு இது கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதனால என்ன இது வந்து வரான்னு சொல்லிடலாம். இப்ப சம் ஷெல் வந்து ராக்,
சம் ஷெல் வந்து என்னன்னா டெஃபினட்டா ராகு. ஏன்னா ராகுக்குள்ளதான் பெப்பிள்ஸ் இருக்குனால பெப்பிள் வந்து என்னன்னா சம் இதை யாரோ ஷேர் பண்ணுது, ஷெல்ல ஷேர் பண்ணுது. அப்ப என்ன சொல்லலாம், சம் ஷெல்ஸ் ஆர் வந்து ராகு அப்படின்னு வந்து சொல்லலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்ட். அதனால ஒன்லி 1 2 கன்க்ளூஷன் மட்டும் தான் வந்து ஃபாலோ, சரிங்களா. ஸோ சிலாஜிசம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து என்ன ட்ரிக்கியா இருக்க மாதிரி தெரியும். பட் நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா வந்து என்னன்னா ஆன்சர் வந்து. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 14th கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த ஆப்ஷன் பிகர் இன் விச் கிவன் ஃபிகர் இஸ் எம்படட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் நாட் அலோடுன்னு வேற சொல்லிட்டாங்க. இந்த ஃபிகர் எந்த இடத்துல உள்ள மலிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் கண்டுபிடிக்கும். இங்க பாருங்களேன், இந்த ஃபிகர்ல இந்த இந்த ஃபர்ஸ்ட் இடத்த பாருங்களேன். ஸோ இந்த இடம் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கு. இதுதான் கரெக்டா இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா இங்க டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷன் இருக்கு. ஆனா இங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி இந்த சைடு வளைஞ்சிருக்குல. ஆனா இவன் ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டான். அதனால இது வந்து வராதுன்னு சொல்லிடலாம். செகண்ட் பாருங்களேன், இங்க வந்து என்னன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஓகே இதுதான் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுவும் வரல. ஏன்னா இது சின்னதா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா இதோட இதை பாருங்களேன், ஓரளவு ஒரு என்ன சொல்ற ஒரு முக்கோணத்தை போற அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆனா இது வந்து அந்த உயர்ல இல்ல. அதனால இதுவும் தப்பு. இது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதாவது இந்த இதை பாருங்களேன், ஃபிக்ஸ்டா கரெக்டா வந்து என்னன்னா அந்த ஷேப் எதுவுல இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. அப்ப டேரக்டா என்ன சொல்லிடலாம், தேர்ட் தான் கரெக்டா இருக்கு. ஃபோர்த் கரெக்டா வராது. இந்த ஒரு பேட்டர்ன்ல இல்ல, அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால இது வந்து தப்புன்னு சொல்லிடலாம். கரெக்டான இது வந்து தேர்ட் தான் சொல்லிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்னன்னா நம்ம அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தோம்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் அந்த டைம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துன்னு வச்சுக்கலாம், என்ன வரும், ஐயோ டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி படவடப்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரி படவடப்பை குறைச்சிக்கிட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ 15th கொஸ்டின்ஸ் பாருங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். செலக்ட் த ஃபிகர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இந்த ஃபாலோயிங் ஃபிகர் சீரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து என்னன்னா இந்த வாக்குல வந்து என்ன அப்படின்னா ஒன்னொன்னா வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு, சரிங்களா. அப்ப இறங்கும் போது என்ன ஆகும், இங்க பாருங்க இங்க 4 இருந்துச்சு, இந்த சைடு அப்படி இறங்கும்போது 3, இன்னொன்னு மேல போயிட்டே இருக்கு. அப்ப கடைசி பேட்டர்ன் என்ன வரும், ஸோ இந்த இது வந்து கீழே வந்துடும், ரைட்டா. இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த இது கீழே போனதுக்கு அப்புறம் வந்து 3 பேட்டர்ன் வந்து என்ன இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா. அதாவது 3 பேட்டர்ன் வரும். இந்த இது வந்து என்னன்னா இந்த சைடு மேல வந்துடும், சரியா. அதாவது என்ன சொல்லலாம், இங்க 0, ஸோ 0 4 0 வரும். இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த முக்கோணம் வந்து இங்க வரும். ஸோ அப்படி இருக்கிற பேட்டர்ன் பாருங்களேன், ஒரே பேட்டர்ன் மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஸோ டேரக்டா சொல்றேன், இது மட்டும் தான். இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்லாம் நீங்க வந்து என்னன்னா தப்பு பண்ணக்கூடாது, சரியா. இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மார்க்கை நம்மளே குறைச்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 16th கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கீங்க. எப்போதும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும், உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ரஃப் ஷீட்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆல்பாபெட்டை எழுதி வச்சுக்கோ, சரிங்களா. ஐம் டெல்லிங் தட் டெஃபினெட்லி இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். சரி சரி, இப்ப எப்படி ஆகணும் அப்படின்னா எஃப்க்கு எல்லாமே காமனா இருக்கு, ஓ காமனா தான் இருக்கு, அடுத்து ஆர் காமனா இருக்கு. ஃபோர்த் லெட்டர் தான் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க எது ஃபர்ஸ்ட் வருங்க பாருங்க, இ வருமா, எம் வருமா, ஜி வருமா, ஓ வருமா. ஆல்வேஸ் வி நோ தட் இ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அப்ப இ தான் வருது அப்படின்னா இங்க 2 இ இருக்கு, சரிங்களா. ரெண்டாவதுல இருக்கு, மூணாவதுல இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ பார்ப்பேன், எஸ் பார்ப்பேன். இப்ப எது ஒரு ஐ ஃபர்ஸ்ட் வருமா எஸ் வருமா அப்படின்னு பார்க்க டவுட் வரும்ல. அப்ப நம்மளுக்கு டேரக்டா சொல்லிடலாம். கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ தான் வந்து என்னன்னா முதல்ல வரும், சரிங்களா. ஐக்கு அப்புறம் தான் வந்து எஸ் வரும். இங்க பாருங்க, எஸ் இங்க இருக்கு. ஸோ அதே முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன வந்துடும் அப்படின்னா ஐ வந்துடும். அப்ப என்ன சொல்லலாம், இங்க இருக்கு ஐ, சரிங்களா. அப்ப கரெக்டா என்ன சொல்லலாம், செகண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அது 3 வரும், சரியா. இப்ப இந்த மாதிரி ஆப்ஷனை பாருங்க, 2 3 இருக்கு, எல்லாமே 2 3 தான் இருக்கு. ஸோ அடுத்த அதாவது நம்ம தேவையில்ல, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ 2 3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன வரும், இங்க வந்து இது முடிஞ்சிச்சு. இதையும் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குன்னா ஜி தான் வரும், சரிங்களா. ஜிக்கு அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஜி இருக்கு. ஜிக்கு அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா ஓ அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா எம்லாம் வரும். ஸோ எம் வரும், அதுக்கப்புறம் ஓ வரும், ரைட்டா. இப்போ இதுல வந்து என்ன ஜி தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வரும், புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றேன்னா ஜி இருக்கு, ஜிக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஈ தான் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே வந்து ஜி இருக்குல்ல. அப்ப என்ன வரும், 5 வரும், 5க்கு அப்புறம் 4 வரும், சரிங்களா. இது எல்லாமே வந்து என்ன டிக்ஷனரியோட ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு எது ஃபர்ஸ்ட்ல வரும் எது வந்து லாஸ்ட்ல வரும் பார்த்தோமே ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க, ஏபிசிடி கரெக்டா வந்து என்னன்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுங்க. இப்ப வந்து என்னன்னா ஜேன்னு சொன்னா 10 நாவத்துல வரணும், டி சொன்னா 20 வந்து நாவத்துல வரும். இதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லை, சரிங்களா. ஒவ்வொன்றையும் நம்ம ரீக்ரியேட் பண்ண தேவையில்லை. ஏன் இந்த மாதிரினா வெப் ஷீட் கொடுக்குறாங்க, அதுல எழுதி வச்சுட்டு டக்குன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வரப்போகுது. இதுக்கு தேவையில்லாம மனப்பாடம் பண்ணிட்டு இதெல்லாம், சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 17th கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஏக்கு வந்து என்ன டினோட் பண்றாங்க, பிக்கு வந்து கிராஸ் சொல்றாங்க, சிக்கு வந்து மைனஸ், டிக்கு வந்து என்ன டிவிஷன்ஸ். ஸோ என்ன ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து என்ன சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க 13 இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நான் இதில் 13 இருக்கு, அடுத்து 7 இருக்கு, ஸோ அடுத்து வந்து என்னன்னா 64 இருக்கு, அடுத்து 4 இருக்கு, ஸோ அடுத்து வந்து 23. இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒன்னொன்னு போகும்போது வந்து ஒன்னொன்னே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எழுதுறீங்க, நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து வந்துடும். இப்போ பிக்கு வந்து பாருங்களேன்,
கிராஸ் போடுங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா ஏ சொல்றாங்க பிளஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து டி வந்து என்ன டிவிஷன்ஸ் வரும். அடுத்து சி வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கும் சரிங்களா. இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 64 நம்ம 4ஆல பண்ணா என்ன வரும்? 16 வரும். ஏன் 16 இன்ட்டு 4 தான் வந்து 64 ரைட்டா. ஸோ 13 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை இன்னொன்று நான் சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒன்னொன்னே மல்டிப்ளை பண்ணி வந்து என்னன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரக்டா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வர்றதுக்கு ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த 13 நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? யூனிட் டிஜிட்டா என்ன வரும்னு பாருங்க. 7 3 21. அதாவது எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபைனலா மடங்கு இந்த இடத்துல 1 தானே இருக்க போகுது. ஏன்னா மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல வேற எதுவும் வராது. இந்த இடத்துல 1 மட்டும் தான் இருக்க போகுது. அப்ப இதை ரெண்டே நான் மல்டிப்ளை பண்ணா 1ன்னு வரப்போகுது யூனிட் டிஜிட் சரிங்களா. இந்த இடத்துல நான் யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? ஸோ பிளஸ் இருக்கு. இந்த இடத்துல யூனிட் டிஜிட் 6 இருக்கு. 6 இருக்கட்டும் சரிங்களா. அதே மாதிரி இங்க மைனஸ் இந்த இதுல வந்து 23 என்ன யூனிட் டிஜிட் இருக்கு? 3 இருக்குல்ல. இப்ப 1 பிளஸ் 6 7 யூனிட் டிஜிட் 7 இருக்கு. மைனஸ் வந்து 3 இருக்கு. நான் 7ல 3 கழிச்சுனா என்ன வரும்? யூனிட் டிஜிட் போச்சு அப்படின்னா 4 வரும். இப்ப யூனிட் டிஜிட் 4 இருக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் பாருங்க. ஒரே ஆப்ஷன் 4 இருக்கு. டேரக்டா போட்டு போயிடலாம். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 13 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அடிச்சு 6ன்னு போட்டுட்டு அடிக்கணும். பட் எல்லா இடத்துலயும் தேவையில்லை. டக்கு டக்குன்னு வந்து என்னன்னா ஃபாஸ்டா ஆன்சர் பாக்குறதுக்கு யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்றேன் சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து இது 4 2 இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லா போயிடலாம். பட் சம்டைம்ஸ் இல்லாத நேரத்துல வந்து ஈஸியா வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்பெல்லாம் வந்து என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 18th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட்டர் கிளஸ்டர் வந்து கொடுத்துட்டு எந்த ஒரு பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்ப நம்ம இங்க பாருங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும்னா, முதல்ல எத்தனை லெட்டர் இருக்கு அப்படின்னு எண்ணிருங்க. இங்க வந்து என்ன ஏல இருந்து இந்த டேஷ் வரைக்கும் என்னன்னா, ஸோ 2 4 6 8 10 12 14 15. அப்ப மொத்தம் என்னன்னா 15 லெட்டர் இருக்கு ஓகேவா. அதாவது ஏ இருக்கு. அடுத்து வந்து என்ன 2 டேஷ் இருக்கு ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன டி இருக்கு சரியா. அதுக்கப்புறம் என்னன்னா எஃப் இருக்கு. நான் என்ன பண்றேன் மொத்தம் 15 இருக்குல்ல. எய்தர் மூணு மூணு தான் மூணு மூணா பிரிக்கலாம் இல்ல 5 5 பிரிக்கலாம் சரிங்களா. நான் ஃபர்ஸ்ட் 5 5 பிரிச்சு பண்றேன். அது வரல அப்படின்னா 3 3 எடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தம் 15 3 அதாவது 5 இன்ட்டு 3 வந்துடும் 3 3 3 தான் வந்து 5 வாட்டி பிரிக்கலாம். இல்ல 5 வந்து என்னன்னா 5 5 லெட்டரா தனித்தனியா பிரிக்கலாம். சரி 5 5 லெட்டர் ஃபர்ஸ்ட் பிரிச்சேன். இப்ப எஃப் வச்சுட்டேன். அடுத்த இந்த வந்து என்ன டேஷ் வரும். ஸோ அடுத்து என்ன இருக்கு டேஷ்க்கு அப்புறம் வந்து என்ன இந்த இடத்துல கே வரும். ஸோ 2 டேஷ் வரதுக்கு அப்புறம் வந்து என்ன இந்த இடத்துல எஃப் இருக்கு ரைட்டா. அதுக்கப்புறம் என்னன்னா இங்க ஏ இருக்கு. ஸோ ஏக்கு அப்புறம் டேஷ் இந்த இடத்துல எல் இருக்கு. இந்த இடத்துல 2 இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா இப்ப ஒரு பேட்டர்ன் ஏதாவது வருதான்னு பாருங்க. இங்க ஏ வந்து காமனா வருது. அதே மாதிரி இந்த இடத்துல எஃப் காமனா இருக்கு. ஸோ வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் ஏ போட்டுக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன கே வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா எல் வரும் போட்டுக்கிறேன் சரிங்களா. இது ஏன்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பேட்டர்ன் தான் ஃபாலோ போகுது. அப்புறம் ஏகேஎல் டிஎஃப் வருது. ஏகேஎல் அப்ப கண்டிப்பா இந்த டிஎஃப் தான் வரும். அடுத்து ஏகேஎல் அதுக்கப்புறம் வந்து டிஎஃப் தான் வரப்போகுது. அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இதுதான் ஒரு பேட்டர்ன். அப்ப என்ன வரும் கே எல் ஏ வரும். கே எல் ஏ அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு லெட்டர் தான் டைரக்டா போட்டு போயிடலாம் சரிங்களா. ஆல்வேஸ் ரொம்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா மொத்த லெட்டர் என்னங்க 15 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 12 இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன பிரிக்கணும் நீங்க 2 2 பிரிக்கலாம் இல்ல 4 4 பிரிக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும் சரிங்க. 10 இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க 5 5 பிரிக்கலாம் இல்ல 2 2 பிரிக்கலாம். இந்த மாதிரி வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரியா. அடுத்த கொஸ்டின்ஸ் பண்ணலாம். 19வது கொஸ்டின்ஸ் கரெக்ட் மிரர் இமேஜ் வந்து என்ன எம்என் ஷோன் பிலோ. இது ரொம்ப ஈஸியானதான். ஏன்னா இந்த ஒரு பேட்டர்ல கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் இந்த கோடு இருக்கு பாத்தீங்கன்னா சேம் கோடு இப்படிதான் வரப்போகுது. அடுத்து இங்க வந்து ஒரு சி மாதிரி இருக்கு இந்த டைரக்ஷன் இருக்குல்ல. இது என்ன டைரக்ஷன்ல வரும் இந்த டைரக்ஷன்ல வரப்போகுது சரிங்களா. அடுத்து இந்த முக்கோணம் அதாவது இந்த சாய்வு முக்கோணம் மாதிரி இருக்கிறது இந்த சைடு வந்து இந்த டைரக்ஷன் வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன்ல இருக்கிறது ஸோ அப்படியே வந்து என்னன்னா இந்த பேட்டர்னுக்கு வந்து மாறும். அதே மாதிரி இந்த இடத்துல டைரக்ஷன் வரும். ஸோ என்னாகும் இப்ப உள்ள இருக்கிற இதை பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கோங்களேன். கிட்ட வரும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்து மாறிடும். ஸோ இப்படி பாக்குற மாதிரி வந்து என்னன்னா இப்படி இருக்கிற மாதிரி வந்து என்னன்னா ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ டேரக்டா சொல்லலாம் இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. மிரர் இமேஜ் பொறுத்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூர்மையா வந்து என்னன்னா ஒத்து பார்த்துட்டு டேரக்டா போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வரும். சம்டைம்ஸ் இது டவுட் தப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து பொறுமையா சால்வ் பண்ணேன். கண்டிப்பா வந்து என்னன்னா இது பண்ணலாம் சரிங்களா. சரி நம்மளோட 20 இந்த இதுல வந்து லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமே. டவுன் கியூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க நார்த் ஆஃப் வந்து என்ன டவுன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ ஒரு பேட்டர்ன் போலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு சரிங்களா. பியோட டவுனுக்கு நார்த்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பி இருக்கு. பியோட டவுனுக்கு நார்த்ல தான் வந்து என்ன கியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டவுன் ஆர் இஸ் வந்து என்ன டு த வெஸ்ட் ஆஃப் வந்து என்ன டவுன் கியூ. இப்போ கியூவோட வெஸ்ட் சரிங்களா. அதாவது கியூவோட இது வந்து வெஸ்ட் சைடு. இந்த வெஸ்ட் சைட்ல யாரு இருக்கா ஆறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். அடுத்து என்ன சொல்றாங்க டவுன் எஸ் இஸ் டு த வந்து நார்த் ஆஃப் வந்து டவுன் ஆர். இப்போ ஆறு இருக்கு இதோட நார்த். ஸோ அதாவது ஆரோட நார்த்ல யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் டவுன் அப்படின்னு வந்து இருக்கு சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க டவுன் டி ஈஸ்ட் வந்து டு த ஈஸ்ட் ஆஃப் வந்து டவுன் எஸ். அதாவது எஸ்ஸோட ஈஸ்ட் சைடு தானே ஈஸ்ட்.
ஸோ ஈஸ்ட்ல யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் வந்து டி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் டி வித் ரெஸ்பெக்ட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றான், ஆர் இங்க இருக்கு சரிங்களா, ஆர் வந்து என்னன்னா இங்க இருக்கு, இதை இதை பொறுத்து வந்து என்ன டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொன்னு சொல்லிட்டாங்க கிரிட் பொசிஷன் சொல்றாங்க. நம்ம ஒரு இதுக்கு எப்படி கிரிட் ஃபார்மேஷன் வரும், ஒரு சதுரம் லெவல்ல இருந்தாதான் வந்து என்ன கிரிட், அதாவது 4 பக்கங்களும் சமமா இருக்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கிரிட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இருக்கிற தூரம் எல்லாமே வந்து சேம் கரெக்டான தூரம். இது 4 கிலோமீட்டர்னா இது 4 கிலோமீட்டர், இது 4 கிலோமீட்டர், இது 4 ஒரு கிரிட் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆறு, அதாவது ஆறுல இருந்து டி என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பாருங்க. இது நார்த் ஈஸ்ட் தானே. ஸோ நார்த் மேல இருக்கு, மேலோட ஈஸ்ட் சைடு. அப்ப நார்த் ஈஸ்டோட சைட்ல தான் வந்து என்னன்னா டி இருக்கான். ஃப்ரம் த வந்து என்னன்னா ஆறுல இருந்து பார்க்கும்போது ஆன்சர் நார்த் ஈஸ்ட் சரிங்களா. இது வரைக்கும் வந்து 20 கொஸ்டின் வந்து என்ன ரீசனிங் பார்த்தேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு வந்து என்னன்னா ஸ்கோர் வந்து என்ன ஹைனா ரீசனிங் பொறுத்தல தான். ஈவன் நல்லாவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தா போறோம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் எஸ்எஸ்சி சிபிஓ பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கு. 2 ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா 200 கொஸ்டின்ஸ் மைண்ட் வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது போறதே தெரியாத மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால என்ன பண்ணுங்க, ரீசனிங் வந்து ஃபர்ஸ்டே சால்வ் டைம் எடுத்து வந்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால சொல்ல முடியும் இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வந்து வருது அப்படின்னு சரிங்களா. ஸோ அடுத்த இதுல வந்து ரிமைனிங் எப்படி கேட்டிருக்காங்கன்னு 1 by 1 வந்து என்ன பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.